உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம். எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சு வந்துட்டீங்க, எவ்வளோ பேரெல்லாம் பார்த்துட்டீங்க, எவ்வளோ வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுட்டீங்க. அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய, அதுல இருந்து பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரத்துல இருந்தா அந்த வக்கர நிலை மாறி அவருடைய பலன்கள் பூரணமாக கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பதற்கு உண்டு. அது மட்டும் இல்லாம சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார், சனி வரப்போறார், அங்கேயே பாத்தீங்கன்னா செவ்வாயும் பயிற்சி ஆகிறார், புதனும் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சிகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யலாம். சார் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கல சார். கிடைக்காது, இந்த மாதம் கிடைச்சிரும். சார் வேலையே இல்லை சார், எனக்கு ஒரு 6 மாதமாக படித்து முடிச்சு ஒரு 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறேன் சார், இந்த மாதம் வேலை வாய்ப்பு வெளிநாடு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. சார் வெளியூருக்கு ஒரு வேலை தரேன்னு சொன்னாங்க சார், அங்கே போகலான் இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஆஃபர் வரல சார், தரேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சார். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியூரில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வேறு ஏதாவது ஊரில் இருப்பீங்க, சொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஊர் பிடிச்சிருக்கும் அந்த ஊரில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை உங்களுடைய மனைவி மக்கள் அந்த ஊரில் இருப்பாங்க, அந்த ஊரில் மாற்றம் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் தொழிலில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பயங்கரமான ஃபினான்ஷியல் லாக் இருக்குது சார், பணம் வரமாட்டேங்க சார், வந்த பணத்தை சேமிக்க முடியல சார், வந்த பணத்தை கடன் கட்டலாம்னு நினைக்கும் போது வேற ஒருத்தட்ட கொடுக்க வேண்டியதாக போச்சு, சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்துட்டேன், இல்லை உறவுகளுக்கு யாருக்காவது செலவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிலைகள் மாறி இந்த மாசத்துல பண வரவுகள் வரும், அதை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல தனுசு ராசி என்பது நிறைய பேர் கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த மாசம் பணம் வந்தா கடனை தீர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே, அந்த கடனை கண்டிப்பா தீர்க்க தான் போறீங்க. அதன் மூலமாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இந்த மாசத்துல சேரக்கூடிய ஒரு அமைப்பு, வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாசம் ஒரு 2 வீலர் வாங்காம, ஒரு 4 வீலர் வாங்காம, ஒரு இடம் வாங்காம, வீடு வாங்காம இருக்க மாட்டீங்க. இல்லை ஏற்கனவே ஒரு வீடு இருக்குன்னா அதை ரெனோவேட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை மேலே ஒரு போர்ஷன் கட்டலாம், அதில் ஏதாவது ஒரு வாடகை வருமானம் வரும், இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலைகளை செய்யலாம், இது செய்தே தீர்வீர்கள். அதே பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள லாபங்கள் உண்டு. அப்ப இடம் விற்கலாம இருக்கீங்க, இடம் விற்கும், வீடு விற்காம இருக்கீங்க, வீடு விற்கும். அதன் மூலமாக பணம்
உங்களுடைய கடனையும் தீர்த்து ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடலாம், ஏதாவது ஊர் கடைசியில் ஏதாவது ஒரு இடமாவது வாங்கி போடலாம் அப்படின்ற எண்ணங்களை கிடைக்கக்கூடிய, எண்ணங்கள் வரக்கூடிய, அந்த எண்ணங்கள் செயலாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பங்குனி மாசத்துல இருக்க போது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆகியே தீரும், திருமணம் வரம் கிடைச்சே தீரும். ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு, 2வது குருவே இருக்கனால உங்க ராசியை பார்க்கறனால ஏற்கனவே நீங்க பார்த்து வேணான்னு சொன்ன வரன் கூட திருப்பி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட்டுக்குன்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி கல்யாணம் நின்று போச்சு சார், எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, அந்த பையனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, திருப்பி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணுங்க, அதே வரன் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. அது மாதிரி நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, இந்த மாதம் ஏதாவது பரிகார பூஜை செய்யலாமா, ஏதாவது கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதெல்லாம் செஞ்சுக்கலாமான்னு தெரிஞ்சுக்கிங்க, அதை செய்யுங்க. இந்த பங்குனி மாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வைகாசிக்குள்ளே மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குது. அதுமாரி பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு. டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு, 2வது திருமணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார், நான் திருப்பி மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2வது திருமணம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. அதே மாதிரி 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது குழந்தை பெற்றுக்கொள்ள அவருடைய அமைப்பு. வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார், பயங்கரமான பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் சார், அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண லாக் ஆகிட்டேன், அங்கே ஒரு வேலை மாறினேன், அந்த இடம் சரியில்லை, இப்போ பிரச்சனையில் இருக்குது, வேறு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாட்டு சூழல் வேலை சரியில்லை, இல்லை ஃபேமிலி இங்கே இருக்காங்க, நான் அங்கே இருக்கேன், ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தாலும் பார்த்தா எனக்கு சரியாக வரல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறி வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புடன் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது. எல்லா விஷயத்திலும் நன்மை இருக்குது. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து முயற்சிகள் மட்டுமே செய்தால் போதுமானது, எல்லாமே சிறப்பாக நடக்கும்.